புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. அவர் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையின்படியாக அவர் நம்மை நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோஷியல் மீடியா மூலமாக முதல் முறையாக எங்களோடு இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எம்எல்டி குடும்பம் உங்களை வரவேற்கிறது. ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எங்களோடு தொடர்ந்து சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க நம்முடைய இருதயத்தை நாம் இந்த வேளையிலே நாம் திறந்து கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசுவாராக. மாலையிலே நடக்கிற சிறுவர் ஆராதனைக்காக நீங்கள் செபியுங்கள். வேலை காலை ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாத உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்களானால் மாலையிலே நடக்கிற அந்த சிறுவர் ஆராதனையிலே கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துங்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காலை ஆராதனையிலே நமக்கு சிறுவர் ஆராதனை இருக்காது. அதை நீங்கள் அறிந்த வண்ணம். ஆகவே சிறு பிள்ளைகள் மாலையில் நடக்கிற அந்த ஆராதனையிலே பெற்றோர் நீங்கள் உற்சாகப்படுத்தி மாலையில் நடக்கிற அந்த சிறுவர்களுக்கான அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி பெற்றோர் உற்சாகப்படுத்துங்கள். அவர்களை அழைத்து கொண்டு வாங்கி கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இன்றைக்கு மாலையில் நடக்கிற சிறுவர் ஆராதனையிலே உங்கள் பிள்ளைகள் கலந்து கொள்ளட்டும். பெற்றோர் ஊக்குவீங்க. சத்தியத்திலே உங்களுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பிலே வளரும்படியாக கர்த்தர் சபையிலே பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தியிருக்கிற அந்த விசேஷித்த அந்த ஆராதனையிலே பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி பெற்றோர் உற்சாகப்படுத்துங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்வோமாக. இந்த மாதம் ஒரு புதிய மாதமாக இருக்கிறபடினாலே மாதத்தினுடைய முதல் நாளாக கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் பாராட்டினே அவருடைய கிருபைகளை நாம் நினைக்கும் போது இந்த மாதத்தில் இந்த துவக்கத்தில் இந்த முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு வாக்கு தத்தமாக அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க அவர் நமக்கு தருகிற அந்த வார்த்தையை இந்த நேரத்தில் நாம் எடுத்து நாம் வாசிப்போமாக. எடுத்துக்கொள்வோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Isaiah, the book of Isaiah, chapter 45 verses 2. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். நமக்கு மனதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையிலே நாம் அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தை இந்த ஆண்டு இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற அவருடைய திருச்சபைக்கு இந்த முதல் நாள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சபைக்கும் நம்முடைய தேசத்திற்கும் உலகெங்கிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் முன்வைக்கிறார். என்ன? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, வாசித்த அந்த வார்த்தையிலே முன்னே என்கிற அந்த வார்த்தை. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன?
நான் உனக்கு முன்னே. கோணல்னா நமக்கு தெரியும், செவ்வைனாலும் நமக்கு தெரியும். ஏன் இந்த முன்னே என்கிற அந்த வார்த்தை நமக்கு தெரியும். ஆனால் இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நான் என் ஜனத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் மக்களுக்கு முன்னே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வருடம் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை அதை சார்ந்துதான் இருக்கு. இந்த வருடத்தை நாம் துவங்கும் போது 1ஆம் தேதி அவர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையை வைத்துதான் இந்த ஆண்டு முழுவதும் 12 மாதங்களும் கர்த்தர் அதை சார்ந்து அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அப்படி இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு இந்த மாதத்திலே அவர் சொல்லுகிறது என்னன்னா, முன்னே நான் இருப்பேன். I will go before thee. I will go before thee. நான் அவர்களுக்கு முன்னே போய். அப்ப அவர் நமக்கு முன்னே போய் என்ன செய்கிறவராக இருக்கிறாராம்? கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ளணும்னா எளிதாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற தேசத்தின் தலைவர்களாக இருக்கட்டும், தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கட்டும், இல்லை என்றால் ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே புறப்பட்டு அவர்கள் பிரயாணப்படுவதற்கு முன்னாக என்ன நடக்கும்? அவர்களுடைய பாதுகாவலர்கள் இல்லாவிட்டால் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செக்யூரிட்டி முன்னாக போவாங்க. இதை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலும் விசேஷமாக தேச தலைவர்களாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் ஆளுகை செய்கிற முதலமைச்சர்களோ, ஆளுநர்களோ, பிரசிடென்ட்டோ, பிரைம் மினிஸ்டரோ, இவர்களுக்கெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் கூடுதலாக என்ன நடக்குதுன்னா, அவர்கள் அரை மணி நேரம் கழித்து புறப்படுகிற அவங்களோட அந்த பிரயாணத்திற்கு நடக்கிறது என்ன நம்ம பார்க்கிறோம்? ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே வழிகளை ஆயத்தப்படுத்தி, வழிகளில் இருக்கிறதான எல்லா தடைகள், இடர்கள் எல்லாவற்றையும் சரி செய்து ஒரு அரை மணி நேரத்தில் அவர் வரப்போகிறார் என்றால் அதற்கு முன்னதாக, அந்த அரை மணி நேரம் முன்னதாக ரொம்ப அலர்ட்டாக அந்த வழியை சரி செய்து அவர் வர நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னதாகவே ஒரு வாகனம் சைலன்ஸ் அந்த கொடுத்து, அந்த சவுண்டை கொடுத்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த சவுண்ட் எதுக்குன்னா, பின்னாக வந்து கொண்டிருக்கிறார், வழியை ஆயத்தப்படுத்துங்க, சரி பண்ணுங்க என்ற ஒரு அலர்ட். இது உலகத்திலே ஒரு நடைமுறையிலே உலக தலைவர்களுக்கு அது இருக்குமானால் அவர்கள் பத்திரமாக, அவர்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்று அவர்களுக்கு அவ்வளவு ஒரு அக்கறை எடுத்துக்கொள்ளப்படுவார்களானால், தேவனுடைய சனமே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருக்கிற, அவரை பற்றி கொண்டிருக்கிற, அவரை பிடித்திருக்கிற அவருடைய ஜனமாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களுக்கு முன்னே போகிறவராக இருக்கிறேன். நான் அவளுக்கு முன்னாக போகிறவர். நம்ம வரும்போது தான் வருகிறவர் அல்ல, நாம் போவதற்கு முன்னதாக, நாம் கிளம்புவதற்கு முன்னதாக, நாம் செய்வதற்கு முன்னதாக, நாம் எடுப்பதற்கு முன்னதாக, நாம் முடிப்பதற்கு முன்னதாக அவர் முன்னே போய் அந்த காரியங்களை செய்கிறவராக, முடிக்கிறவராக, நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
அப்ப இந்த மாதத்துல ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, அவர் உங்களுக்கு முன்னே அவர் போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னே போகிறவர். அன்றைக்கு மோசே தேவனை பார்த்து அவர் கேட்டார், இந்த ஜனங்கள் என்னை நான் என்ன சொன்னாலும் இல்லாவிட்டால் நான் எப்படி நான் அவர்களிடத்தில் நான் போவது, நான் எப்படி அவர்களிடத்தில் நான் போய் சேருவேன், நான் எப்படி பார்வோனுக்கு முன்பாக நான் போய் நிற்பேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மோசே ஆண்டவருக்கு முன்னாக வைத்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னங்க, என் சமூகம் உனக்கு முன்னே போகும். My presence shall go before thee. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சமூகம் என்றால் அவரே, அவருடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது, அவரை குறிக்கிறது. அப்ப அவர் சொல்லுகிறார் மோசே பார்த்து, நான் உனக்கு முன்னே நான் போகிறேன், நீ எனக்கு பின்னாக நீ வருவாய், நீ பார்வோனுக்கு முன்பாக நீ நிற்பாய். அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவனுடைய சனமே, அப்ப இந்த மாதத்துல அவர் உங்களுக்கு முன்னே போகிறார் என்றால் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாக செல்லுகிறதா இருக்கு. அது இந்த வார்த்தை ஏதோ நம்ம பிரயாணத்திற்கு மாத்திரம் நம்ம அதை எடுத்துக்கொள்ள கூடாது. ஏதோ ஒரு பிரயாணப்பட போகிறோம், அந்த பிரயாணத்துல ஆண்டவரே உங்களோட சமூகம் முன்னாக செல்லட்டும், அந்த ஒரு நேரத்திற்கு மாத்திரம் அல்ல அவருடைய சமூகம் முன்னாக போவது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நாம் செய்ய போகிற, நாம் முடிக்க இருக்கிற, நாம் நடத்த இருக்கிற, நாம் போக இருக்கிற எல்லாம் அவருடைய சமூகம் அவர் நமக்கு முன்னாக போகிறதா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அவருடைய சமூகம் நமக்கு முன்னாக செல்லுகிறதா இருக்கு. கடந்த மாதம் நாம் முடித்து விட்டோம். 31 நாட்கள் அழகாய் நாம் கடந்துட்டோம். அந்த கடந்த நாட்களில் நமக்கு எவ்வளவோ கோணலானவைகள் இருந்திருக்கலாம், கரடானவைகள் இருந்திருக்கலாம், பள்ளங்கள் இருக்கலாம், மேடுகள் இருந்திருக்கலாம், குன்றுகள் இருக்கலாம், பலவிதமான ஒரு சூழ்நிலை எல்லாம் நீங்கள் கடந்த மாதம் நீங்கள் கடந்திருக்க கூடும். ஒருவேளை இந்த மாதமும் சிலர், நான் எல்லோரையும் சொல்லல, சிலரை நான் சொல்றேன், ஒருவேளை அந்த ஒரு அனுபவத்தோடுவே இந்த மாதமும் நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாள் ஒருவேளை அது உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை எப்பொழுதும் போல நீங்கள் இந்த மாதத்தை நீங்கள் பிரவேசித்திருக்கலாம். ஆனால் பின்னால் வருகிற நாட்கள் எப்படியா இருக்கும் என்று தெரியாதவர்களாக கூட சிலர் இந்த மாதத்துல பிரவேசித்திருக்கலாம். இந்த மாதம் எனக்கு நன்றாய் இருக்கு, இந்த மாதத்தை நான் நன்றாய் தொடங்கி இருக்கிறேன், இந்த மாதம் எனக்கு வழக்கத்திற்கு மாறாக நல்லாவே இருக்கு நினைச்சு கூட சில இந்த மாதத்தை நீங்கள் துவங்கி இருக்கலாம். வருகிற நாட்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய நாட்களிலே வருங்காலங்கள் வேலை அவைகள் கோணலும் கரடும் பள்ளங்களும் மேடுகளும் குன்றுகளுமாக அது இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு முன்னே போய், நான் அவர்களுக்கு முன்னே போய் என்ன செய்வாராம், அவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒருவேளை இவைகள் உங்களுடைய வேலையிடத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம், ஒருவேளை இவைகள் உங்கள் உறவுகளிடத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒருவேளை இவைகள் உங்கள் சிநேகிதர்கள் நண்பர்களிடத்தில் இவைகளை நீங்கள் பார்க்கலாம், ஒருவேளை இவைகள் உங்களுடைய பிரயாணங்களிலே பார்க்கலாம், ஒருவேளை இவைகள் உங்களுடைய பொருளாதாரத்தில் பார்க்கலாம். நீங்கள் எந்த விஷயத்துல எதுல உங்களோட வாழ்க்கையில இப்படிப்பட்டதான கோணலானவைகள் பள்ளங்கள் மேடுகள் குன்றுகள் மலைகள் போன்ற சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும், ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில இருந்தாலும், இன்று கர்த்தரோட ஆவியானவர் சொல்லுகிறது என்னன்னா, நான் உனக்கு முன்னே போய் அவைகளை செவ்வையாக்குவேன். சிலர் அறிந்து இது எனக்கு எப்ப முடியும், சிலருக்கு இது தெரிந்து இது எப்பொழுது இதை நான் கடப்பேன் என்று சொல்லுகிறவர்கள், உங்களுக்கும்
ஒருவேளை நடக்க போவது என்ன என்று அறியாதவர்களாக ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நம் யாவருக்கும் கர்த்தர் சபைக்கு அவர் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் அவைகளை செவ்வையாக்குவேன். உன்னோட வாழ்க்கையில் என்ன வந்தாலும், என்ன சம்பவித்தாலும், என்ன நேர்ந்தாலும், அதற்கு முன்னதாக உனக்கு முன்னே நான் போய் அவைகளை செவ்வையாக்குவேன். கடந்த மாதத்தில் எதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ, எதெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டீங்களோ, அவை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் அவைகளை மாற்றி அவர் அதை உங்களுக்கு செவ்வையாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்ப அது என்ன? இந்த இடத்துல வார்த்தை சொல்ல கோணலானவை, கோணலானவை, ஜிக்ஸாக், கோணலானவை. இந்த வார்த்தையை எபிரேயிலே நாம் பார்க்கும் பொழுது, எபிரேய பாஷையிலே பார்க்கும்போது, அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. அதற்கு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கோணலானவை என்ற இந்த வார்த்தை எபிரேய பாஷையிலே என்ன அதுக்கு அர்த்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வஞ்சகம் நிறைந்த ஒன்று. இந்த இடத்துல இந்த ஏசாயா 45 இந்த 2ஆம் வசனத்திலே அந்த காலத்திற்கு அந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த கோணலானவை என்கிற அந்த வார்த்தை எபிரேயில எப்படி பார்க்கப்படுதுன்னா, என்ன சொல்லுதுன்னா, வஞ்சகம் நிறைந்த. இன்னும் இப்படி சொல்லப்படுது, சூழ்ச்சி மிக்க, ரெண்டகமான, உள்ளொன்று புறம் ஒன்று. பாருங்க, எபிரேய பாஷையில இத்தனை அர்த்தங்கள் இந்த கோணலானவை. நம்ம கோணலானவை என்ற அந்த வார்த்தை நீங்கள் எப்படி நார்மலா நம்ம அதை எடுத்துக்கொள்ளுவோம். ஆனா எபிரேய பாஷையில, மூல பாஷையில எப்படி சொல்லப்படுதுன்னா, சூழ்ச்சி மிக்க, வஞ்சகம் நிறைந்த, ரெண்டகமான, உள்ளொன்று புறம் ஒன்று இருக்கிற எந்த காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? செவ்வையாக்குவேன்னு சொல்றாரு. இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு, அவருடைய ஜனத்திற்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய மக்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருப்பது இவை எல்லாம் அவர்களை சுற்றிலும் இருக்கிற ஒன்றாக இருக்கு. ஜிக்ஸாக்காக நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம இருப்போம், கர்த்தரை சார்ந்து நம்ம இருப்போம், கர்த்தரை பற்றி கொண்டிருப்போம், கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருப்போம், அவரையே நாம் வைராக்கியம் கொண்டிருப்போம், வைராக்கியமான விசுவாசத்துல நம்ம இருப்போம், உறுதியான நம்ம நம்பிக்கையில் இருப்போம். ஆனா சில நேரங்கள் நம்மளோட வாழ்க்கையில இது ஏன் நம்மளோட வாழ்க்கையில சம்பவிக்குது? ஏன் எனக்கு இன்னும் இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகல? ஏன் எனக்கு இன்னும் இந்த நன்மை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்து, ஒருவேளை உங்களுடைய நினைவுகள் அப்படி இருக்குன்னா, ஒன்றை நீங்கள் நினைக்கணும், ஒரு கோணலான ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கு அப்படின்றது ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும். வேலையில ஒரு மாற்றம் இல்லை, வேலையில ஒரு அடுத்த லெவல், ஒரு ப்ரொமோஷனுக்கு போக முடியல, ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துல நாம் ஒரு வேலை செய்ய முடியல, என்னுடைய வேலைக்கேற்ற வருமானம், காலங்கள் கடந்து, வருடங்கள் கடந்து, இன்னும் என்னுடைய வருமானத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு இன்கிரிமெண்ட் இல்லை, ஒரு பெருக்கத்தை நான் பார்க்க முடியல அப்படின்னா, ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, ஏதோ ஒரு கோணலான ஒன்று உங்களை சுற்றி இருக்கு. உங்கள் குடும்பத்திற்குள்ள ஒரு சமாதானம் இல்லாம, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள்,
உடன் பிறந்தவர்களோடு இன்றைக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, உங்க குடும்ப அந்த வட்டத்திற்கு சுற்றி ஒரு கோணல் இருக்கு. உங்களுடைய அந்த இயல்பான ஒரு வாழ்க்கை, நீங்கள் நினைக்கிற ஒரு வாழ்க்கை, நீங்கள் சிந்திக்கிறபடியாக, நீங்கள் யோசிக்கிற வண்ணமாக உங்களோட வாழ்க்கை ஒருவேளை அது அப்படி அமையல இல்லை அப்படின்னு நீங்க ஒருவேளை நீங்கள் இப்போ நீங்க இருப்பீங்கன்னா ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, அதை சுற்றி ஒரு கோணலானவை ஒன்று, ஒரு கோணலான ஒன்று இருக்கு. இப்ப இவ்வளவு காரியங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இதுல ஏதோ ஒன்று உங்களோட வாழ்க்கையில இருக்கும்னா இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளுங்க. நான் திரும்ப சொல்றேன், கோணல் என்ற அந்த வார்த்தைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். வஞ்சகம் நிறைந்த, அப்போ உங்களை சுற்றி வஞ்சகம் நிறைந்த மக்கள், நண்டகமான மக்கள், உள்ளொன்று புறமொன்று நடந்து கொள்ளுகிற மக்கள், ஏமாற்றுகிற மக்கள் நிறைய இருக்கு இதுல, சூழ்ச்சி மிக்க. அப்போ இதுல ஏதோ ஒன்று உங்களை சுற்றி இருக்கிறதுனால, அது ஜிக்ஸாக்கா உங்களோட வாழ்க்கையில இருக்கிறதுனால அவைகள் உங்களுடைய சமாதானத்திற்கும் சரி, உங்களுடைய அந்த சந்தோஷத்திற்கும் சரி, உங்களுடைய அந்த நன்மைக்கும் சரி, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் அவைகள் தடையாயிருக்கு. நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, வேதத்தை தியானிக்கிறீங்க, வேதத்தின்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, தேவனோடு கூட உறவாடுறீங்க, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீங்க, தேவனோடு கூட பேசுறீங்க, பாடல்களை பாடுறீங்க, கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறீங்க. இவை எல்லாம் உங்களுக்கு அனுபவமா இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சில நேரங்கள், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காலத்தில், இல்லாவிட்டால் உங்களுடைய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையானது எப்பொழுதும், சிலருக்கு எப்பொழுதும், சிலருக்கு அவ்வப்போது நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, தோல்வி அடைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் போய்கொண்டிருப்பீர்களானால் அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஜிக்ஸாக், ஒரு கோணலான காரியங்கள். அவைகள் அது சூழ்ச்சி மிக்கதா இருக்கலாம், ஒருவேளை அது வஞ்சகம் நிறைந்ததா இருக்கலாம், ஒருவேளை ரெண்டகம் பண்ணுகிறதா இருக்கலாம், இல்லை என்றால் உள்ளொன்று புறம் ஒன்று செயல்படுகிறதா இருக்கலாம். அதை ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் அறியாதவர்களா இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, இந்த காரியங்கள், இவைகளிலே ஏதோ ஒன்று உங்களுடைய சுற்றி, உங்களை சுற்றி இது இருக்கலாம். அதை நீங்கள் அறியாதவர்கள், தெரியாதவர்களாய் நீங்கள் இருந்து உங்கள் நாட்கள், காலங்களை நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்துல பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் உங்களுக்கு கோணலானவைகளாக இருந்தாலும் அவர் சொல்றாரு, இந்த மாதத்திலே நான் அவர்களுக்கு முன்னே போய் அவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களால் புரிந்து கொள்ளாத ஒன்றை அவர் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தெரியாத ஒன்றை அவர் செவ்வையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை அவர் செவ்வையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவனுடைய சனமே, வேதத்துல ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. 4ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஐசாயா chapter 40 verses 4 says like this. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, கோணலானது செவ்வையாக்கி, கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல நிறைய விஷயத்தை அந்த இடத்துல அவர் சொல்றாரு. பள்ளம், அப்புறம் மலை,
குன்று என்று சொல்லும்போது அதுல எதையும் கொண்டு வர்றார்? கோணலானதையும் கொண்டு வர்றாரு. தேவனுடைய சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கோணலானவைகள் எதுவாயிருந்தாலும், எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், உங்களால் முடியாத ஒன்றாக அது இருந்தாலும், உங்களால் அதை மேற்கொள்ள முடியாமல் இருந்தாலும், உங்களால் அதை தாண்டி போக முடியாமல் இருந்தாலும், உங்களால் அதை கடந்து போக முடியாமல் இருந்தாலும், அதை நீங்கள் தள்ளி நீங்கள் போக முடியாமல் இருந்தாலும், இன்றைக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் ஆவியானவர் சொல்றாரு, அந்த கோணலானவைகளை அவர்களுக்கு சமமாக இருக்கும்படி அதை நான் செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களுக்கு முன்னே போய், will go before thee. அவர் நம்மளுக்கு முன்னே போய் அவர் செவ்வையாக்குகிற தேவனாயிருக்கிறார். அப்ப இந்த மாதத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் இதுவரையில் நடத்தி வந்தவர், உங்களுக்கு முன்னாக ஒரு மெய்ப்பனாக, ஒரு மெய்ப்பராய் முன் சென்று நடத்தினவர் இந்த மாதமும் வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார்னா, என் ஜனத்திற்கு முன்னாக நான் செல்லுவேன், கோணலானவைகளை சேவையாக்குவேன் என்று சொல்றாரு. இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத ஒரு மகிமையான ஒரு சமாதானம், இதுவரையில் நீங்கள் பெற்றிராத ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கை, இதுவரையிலும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு மகிமையான ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்துல அவர் உங்களுக்கு செய்வேன் என்று அவர் கட்டளையிடுகிறார். அதை நான் உங்களுக்கு செய்வேன் மகனே, அதை நான் உங்களுக்கு செய்வேன் மகளே. அந்த ஆசீர்வாதம், அந்த நம்பிக்கை, ஓ ஹல்லேலூயா, அது எப்படி இருக்குமா? மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வசனம் அப்படிதான் சொல்றோம், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில அவர் செய்வார், செய்து முடிப்பார். உங்கள் குடும்பத்தில் அவர் செய்வார். கணவன் மனைவிக்குள்ளாக அந்த மகிமையை பார்ப்பீங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக அந்த மகிமையை பார்ப்பீங்க, வேலை இடத்துல நீங்கள் அந்த மகிமையை பார்ப்பீங்க, உங்களோட பொருளாதாரத்தில் அந்த மகிமையை பார்ப்பீங்க, ஓ உங்களோட ப்ரமோஷன்ல, உங்களோட வருமானத்துல, உங்களோட பிரயாணங்கள்ல, உங்களோட நட்பு வட்டாரத்துல அந்த மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மகிமை ஒரு ஸ்பெஷல், ஒரு விசேஷித்த ஒரு மகிமையா இருக்கும். ஏன்னா அந்த மகிமை எங்கிருந்து வருதுன்னா, கோணலானவைகளை செவ்வையாக்கி நடத்துகிற அந்த இடத்துல இருந்து வருகிற மகிமையா இருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டார், நான் எப்படி போவேன் சொல்லும்போது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அன்றைக்கு மோசேக்கு அவர் வாக்கு பண்ணினது நிமித்தம், அவருடைய சமூகம் முன்னாக சென்றபடினாலே மோசே போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று கர்த்தர் சொன்ன யாவற்றையும் பார்வோனுக்கு முன்பாக செய்து காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி கர்த்தர் சொன்ன, கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த தேசத்திற்கு அவர்களை மோசே வழி நடத்தினார் என்றால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, இன்றைக்கு அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த வார்த்தையின்படியாக உங்களோடும் அவருடைய சமூகம் முன்னாக சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் அவர் சமமாக செவ்வைப்படுத்தி அவர் உங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின, உங்களுக்கு கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணின, நீ சுதந்தரிப்பாய் என்று அவர் வாக்கு பண்ணின, நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்று அவர் வாக்கு பண்ணின, நீ அனுபவிப்பாய் என்று அவர் வாக்கு பண்ணின அத்தனையும் உங்களோட வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் செய்ய அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள்ல தடைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், வேலையில தடைகள் இருந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் தடைகள் இருந்திருக்கலாம், சரீர சுகத்துல ஒரு தடை வந்திருக்கலாம், பிரயாணங்கள் தடையா இருந்திருக்கலாம், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தடையா இருந்திருக்கலாம், உங்களோட சந்ததி தடையா இருந்திருக்கலாம். தடையா இருந்த எல்லா காரியங்களையும் அது என்ன கோணலானவைகளாக
அந்த தடைக்கு காரணமாக இருக்குமானால் அந்த கோணலானவைகள் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை நான் செவ்வையாக்குவேன், செவ்வையாக்குவேன். இந்த செவ்வையாக்குவேன் என்கிற அந்த வார்த்தை 2 அர்த்தத்தை நமக்கு எபிரேய பாஷையில சொல்லப்படுது. அதுல நிறைய இருக்கு, ஆனால் 2 காரியங்களை நான் அதுல விசேஷமாக நான் எடுத்திருக்கிறேன். செவ்வையாக்குவேன் அந்த வார்த்தை எபிரேய பாஷையில எப்படி நம்ம அதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒன்று இட்ஸ் பிளசன்ட் அப்படின்னா இன்பமான, ரம்மியமான. 2 வார்த்தை என்னங்க? ஒன்று இன்பமான, இரண்டாவது ரம்மியமான. ரம்மியம் இன்பம், பிளசன்ட். ரெண்டாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரஸ், செழிப்பு. அல்லேலூயா, செழிப்பு. அப்போ செவ்வையான அந்த வார்த்தை ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார்னா, நீங்கள் செழிப்பா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க, செல்வ செழிப்பா இருப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு வேளை எல்லாம் உங்களுக்கு கோணலாக இருந்திருக்கலாம், ஜிக்ஸாக்காக இருந்திருக்கலாம். சூழ்ச்சி மிக்கவர்கள் மத்தியிலே, ரண்டகம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே, புறம்பொன்று உள்ளொன்று இருக்கிற மக்கள் மத்தியிலே, ஏமாற்றுகிற மக்கள் மத்தியிலே, மஞ்சகமாயிருக்கிற மக்களுக்கு மத்தியிலே இதுவரை நீங்கள் கடந்து போயிருக்கலாம். அதனால் உங்களோட வாழ்க்கையில ஒரு செழிப்பு பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். நீங்க குடும்பத்துல ஒரு செழிப்பு, வேலையில ஒரு செழிப்பு, வருமானத்துல ஒரு செழிப்பு, சரீர ஆரோக்கியத்துல ஒரு செழிப்பு, பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றான்னா, கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லும் பொழுது அது எப்படியா? ப்ராஸ்பர். அவர்களை செழிப்பாய் நான் வைப்பேன், நான் அவர்களை செழிப்பாய் வைப்பேன். அப்ப அவர் நமக்கு முன்னே அவர் போறாருன்னா எதற்காக அவர் போறாரு? நாம் செழிப்பாய் இருக்கும்படி, நாம் செழிப்படையும்படி, செல்வ செழிப்பாய் இருக்கும்படி. அப்போ ஒரு செழிப்பு நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம்னா என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம்? வெற்றி வர ஆரம்பிச்சிருச்சு, வெற்றி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையிலே வாழ்விலே வெற்றியை காண்கிற ஆரம்பித்து விட்டோம் என்றுதான் அர்த்தம். அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறது, என் மக்கள், என் பிள்ளைகள் செழிப்பா இருப்பாங்க. They will prosper. They will prosper in his job, in their job. They will prosper in their family. அவளோட குடும்ப வாழ்க்கையில, அவளோட வேலையில, எல்லாவற்றிலும் செழிப்பா இருப்பாங்க. ரெண்டாவது நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம், என்னன்னா ஒரு இன்பம், இன்பம், மனரம்யம். இதுவரைக்கும் ஒருவேளை மனரம்யமாய் நம்மால இருக்க முடியாம, சிலரை பார்த்து தலை குனிந்து, சிலரை பார்த்து மறைந்து, சிலரை பார்த்து பேச முடியாம, சிலரை பார்த்து சிரிக்க முடியாம, சிலரை பார்த்து நாம் வெளியே போக முடியாம, ஒருவேளை ஏதோ ஒரு கோணலான ஒரு விஷயம், கோணலான ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருந்திருக்கும்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, செவ்வைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல என் பிள்ளைகள் ரம்யமா இருப்பார்கள். நீங்கள் ரம்யமா இருப்பீங்க, யாருக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் பயந்த நாட்கள், பயந்த காலங்கள், எதையோ கண்டு, யாரையோ பார்த்து, எதையோ நினைத்து பயந்து பயந்து இருந்த அந்த வாழ்க்கை, கர்த்தர் ஆவியானவர் சொல்றாரு, என் ஜனம், என் பிள்ளைகள், என் மகன், என் மகள் ரம்யமா இருப்பாங்க, ரம்யமா இருப்பாங்க. இது நடந்துருமோ, இது வந்துருமோ, இது சம்பவித்திருமோ, இதுதான் எனக்கு வருமோ, இதுதான் என்னோட வாழ்க்கையா என்று நினைக்கிற ஒரு இடத்துல என் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, என் மகன், என் மகள் ரம்யமா இருப்பாங்க. என்ன? என்ன வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன், என்ன வந்தாலும் நான் சமாளிப்பேன், என்ன வந்தாலும் நான் எதிர்கொள்ளுவேன், என்ன வந்தாலும் நான் முன்னிற்பேன். காரணம், எனக்கு முன்னே என்னை நடத்துகிறவர், எனக்கு முன் செல்லுகிறவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்குவார் என்கிற அந்த ரம்யம் அவங்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே
கடந்து போகிறவர்களா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எஸ், ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொடுப்பாருங்க. இன்பமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வருடம் தொடங்கி 31 நாட்கள் நம்ம முடிச்சிட்டோம். இந்த 31 நாட்களில் சில நாட்கள் அந்த இன்பமான அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கலாம். சிலர் அந்த இன்பமான நாட்களை நீங்கள் பார்க்காமலே இருந்திருக்கலாம். ஒரு சிலரோட வாழ்க்கையில் அப்பப்போ வந்து போகிறதா இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்றது என்னன்னா, அது எல்லாம் மாறி என் ஜனம் இன்பமாக இருக்கும்படி, அவர்கள் ரம்யமாக இருக்கும்படி, அவள் செழிப்பாக இருக்கும்படி அவர்களை நான் நடத்துவேன். அவர்களுக்கு முன்னே போய் அவைகளை நான் செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. செவ்வையாக்குவேன் அப்படின்றதுல ஒரு வேலையை அவர் எடுத்திருக்கிறார்னா, அந்த வேலையில நமக்கு கிடைக்கிறது என்னன்னா இன்பம், ரம்யம், செழிப்பு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த மாதம் முழுவதும், இனி வருகிற நாட்கள், இனி வருகிற காலங்கள், என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு 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 வாசம் பண்ணுகிறவர். உங்களுக்கு முன்னே அவர் போய் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்குகிறவராயிருக்கிறார். அவர் செவ்வையாக்குகிறவராயிருக்கிறார் சொன்னாரு. ஒரு வசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அடியனுக்கு நினைப்பூட்டுகிறார். அதை நாம் வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இந்த வார்த்தை நான் என்னுடைய செய்தியில் நான் ஆயத்தப்படத்தில், ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை அவர் காட்டுகிறார். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். John's Gospel chapter 14 verses 2. என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. Yes. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 4ஆம் வசனத்தை வாசிப்போமே. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். என்ன? போகிறவர். அந்த இடத்துல அதை தான் நாம் வாசிக்கிறோம். அந்த 2ஆம் வசனத்துல, நான் ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தை. 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். அப்ப இந்த போகிற என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் உனக்கு முன்னே போய் என்று சொல்றார்னா, அவர் இன்னொன்றையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வருகை சமீபமா இருக்கு. அவருடைய வருகையில என் ஜனத்தை நான் சேர்த்துக்கொள்ள நான் போகிறேன் என்று சொன்னவர் அவர் போயிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நாள், அவர் குறித்திருக்கிற அந்த நாள், அவர் குறித்திருக்கிற அந்த வேலை வந்து விடுமானால், என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, போனவர் வந்து நம்மை அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார். அப்ப எங்க அழைத்து கொண்டு போக போறாரு? எங்கே அவர் போய் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரோ, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ, அந்த இடம் எப்படி இருக்கு தெரியுமா? இன்பமான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு செழிப்பாய் நாம் இருப்போம். அந்த இடத்துல நாம் ரம்யமா இருப்போம். அதனால தான் வெளிப்படுத்தல இப்படியாக நம்ம ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கும் பொழுது இன்பமும் ரம்யமும் செழிப்பும் இருக்கிற இடத்துல நாம் வாசிக்கிறோம். இப்படியாக எடுத்துக்கொள்ளுங்க, பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரெவலேஷன்ஸ், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 21ஆம் அதிகாரம். இன்பம் இருக்கிற இடத்துல, ரம்யம் இருக்கிற இடத்துல, செழிப்பு இருக்கிற இடத்துல, அங்கே எப்படியாம்? ரெவலேஷன்ஸ் சாப்டர் 21 verses 4. 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய கண்ணீர் யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஆதலும் இல்லை, அலறலும் இல்லை, ஆதலும்
முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின. எஸ், அப்ப பாத்தீங்களா, அப்ப அவர் போய் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால், அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இடம் அது எப்படி இருக்கு? இன்பமா இருக்கு, அது ரம்யமா இருக்கும், அது செழிப்பா இருக்கும். காரணம் என்னன்னா, நான் வாசிச்சோம், அந்த இடத்துல என்ன இருக்காது? அந்த இடத்துல மரணம் என்பது அங்க இருக்காது, துக்கம் என்பது இருக்காது, அலறுதல் என்பது இருக்காது, அந்த இடத்துல வருத்தம் என்பது இருக்காது, கண்ணீர் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்பம் இருக்கிற இடத்துல இவைகள் இருக்காது, ரம்யம் இருக்கிற இடத்துல இவைகள் இருக்காது, செழிப்பு இருக்கிற இடத்துல இவைகள் இருக்காது என்று வேதம் நமக்கு காட்டுமானால், என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்துல பிரவேசித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதோ நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று அவர் இந்த காலவில் அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற வருத்தம், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அலறல், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற மரண பயம், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகள், இவை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, ஒன்று இந்த மாதத்தில் இருக்காது. அந்த கோணலானவைகள் யாவையும் நான் செவ்வையாக்கி உங்களை நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. ஆமா, அவைகளை செவ்வையாய் நான் மாற்றுவேன். பரலோகத்திலே கர்த்தர் நமக்கென்று ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிற இடம் அப்படி இருக்குமானால், இந்த பூமியிலே வாழுகிற இந்த நாட்கள், நம்முடைய நாட்களை கர்த்தர் எப்படி நமக்கு கொடுக்கிறாராம்? செவ்வையாய், அது இன்பமான நாட்களாய், ரம்யமான நாட்களாய், செழிப்பான நாட்களாய் கர்த்தர் அதை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். தேவனுடைய சொன்னமே, அவருடைய வார்த்தை நாம் விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். இப்போ நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை செவையான அந்த பாதையிலே அவர் நடத்த அவர் உங்களுக்கு முன்னே போகிறவராக இருக்கிறார். எனக்கு இது முடியல, பக்தன் ஒரு பாடலை பாடி இருக்கிறார்ல, நடக்க முடியல டேடி, என்னால் நடக்க முடியல. ஒருவேளை அப்படி ஒரு அனுபவத்தில் இன்றைக்கு நீங்கள் இங்க இருப்பீங்கன்னா, முடியல, என்னால முடியல, என்னால் இதை தாங்க முடியல, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, இதை என்னால் செய்ய முடியல. எந்த நிலையில நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும், என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, ஒரு செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, நான் உனக்கு முன்னே போய் அவையெல்லாம் நான் செவ்வையாக்குவேன். உன்னோட லைஃப்ல எதெல்லாம் ஜிக்ஸாக்கா இருக்கு, எதெல்லாம் கோணலாய் இருக்கு, அவையெல்லாம் இந்த தேவனாகிய கர்த்தர் மாற்றி செவ்வையாய் நடத்துவா. சத்துருக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார், பொல்லாங்கனுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார், பிசாசானவனுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். இந்த நாட்டில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய சின்னமே, அவருடைய வார்த்தை உங்களை வழி நடத்தி செல்லும். இந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்கும். இந்த வார்த்தையின்படி அவர் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார், உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் அப்பன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே அதை நாம் பார்க்கிறோம். சீஷர்களை அவர் முன்னே போகும்படி அவளை அனுப்புகிறார், அவர் போகிறார், அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல ஒரு அதிசயங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். என் அப்பன் இயேசு செய்த கிரியைகளை நம்ம பார்க்கிறோம். எஸ், என் ஆண்டவர் இன்றும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், இன்றும் அவர் உயிரோடு எழுந்தவராய் நம் நடுவில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே போய் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்குவார், எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார். அதை தான் நாம் இன்றைக்கு இந்த நாளிலே விசேஷமாய் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம். யார் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரோ, யார் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ, யார் நம்மளை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ, யார் நம்மளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறாரோ, அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் இந்த நேரத்தில் நாம் புசித்து பானம் பண்ணும்படியாக நாம் வந்திருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி முடிக்க அவர் இந்த உலகத்தில் தம் ஜீவனை கொடுத்து
தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவர் மரித்து அவர் 3ஆம் நாள் நாம் விசுவாசிக்கிறபடி அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் பரலோகத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்றார். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து, நமக்காக தம் சரீரத்தை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து, நமக்காக தம் இரத்தத்தை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில அவர் செவ்வையாய் நடத்த மாட்டாரா? அவர் உங்களை செவ்வையாய் நடத்த மாட்டாரா? அவர் நடத்தி செல்லுவா. அவர் உங்களை வழி நடத்தி செல்லுவா. உங்களுக்காக ஜீவனை கொடுக்க அவரால் முடியுமானால் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு முன்னாக சென்று கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்க அவரால் முடியும். அவர் உங்களோடு கூட அவர் இந்த வேலையில் பேசியிருக்கிறார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவனுடைய சனமே, காலம் சமீபமாயிருக்கு, காலம் கடைசியாயிருக்கு. கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய வருகை சமீபம். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படத்தக்கதாக இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை நடத்த இந்த வார்த்தையை கொண்டு இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்கள் கர்த்தர் நடத்தி செல்ல அவர் உண்மையில் அவராயிருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன். விசுவாசிங்க. வாழ்க்கையில் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போங்க. உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியங்களை பாருங்க. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக நில்லுங்க. அவருடைய வரைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக. லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப் இன் ஹிஸ் ஃபீட். இந்த நேரத்தில் தேவனுடைய சனமே, ஒரு வினாடி நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப தம்பி தங்கைகள், பெரியவர்கள் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Let's all stand up in his feet. நின்று கொண்டிருக்கிற நேரம் ஒரு வினாடி நம்ம ஏனம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தை ஏன் கர்த்தர் இன்றைக்கு என்னோடு கூட பேசினார் என்று சிந்தித்து பாருங்க. இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை அவர் கொடுத்தார் என்று சிந்தித்து பாருங்க. Glory to God. Hallelujah. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போகிற அந்த சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் போகிற அந்த நெருக்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். நெருக்கத்தின் வழியாய் நீங்கள் போகிற அந்த போராட்டத்தின் வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். போராட்டமான வாழ்க்கை, நீங்கள் போகிற அந்த நிம்மதியற்ற அந்த வாழ்க்கையை அவர் பார்க்கிறார். இவையெல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகுது? எல்லாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம்? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, தகப்பனே தாயே, வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் நான் சுவையாக்குவேன். கோணலானவைகள் எல்லாம் நான் சுவையாக்குவேன். இந்த மாதம் செழிப்பாய், இன்பமாய், ரம்யமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை நடத்துவார். சரீரத்தில் ஒரு சுகம், சரீரத்தில் ஒரு புது பலன், வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, வேலையில ஒரு சமாதானம், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு கர்த்தர் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அதை தந்து அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். Hallelujah. Glory to God. Glory to God. Glory to God. இந்த மாதத்தை துவங்கி இருக்கிறீங்க. மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நேற்று போல் அல்ல இன்றைக்கு. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை
அவர் உங்களோடு அவர் பகிர்ந்திருக்கிறார். வார்த்தை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அன்றைக்கு தன்னுடைய வேலைக்காரனுக்காக 100க்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லாகும், அவருடைய கட்டளையிட நிற்கும். இந்த மாதம் அவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த வார்த்தை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். விசுவாசிங்க, அது அப்படியே உங்களோட வாழ்க்கையில நடக்கும். அது அப்படியே உங்களோட வாழ்க்கையில உங்களை நடத்தி செல்லும். Glory to God. Hallelujah. தேவ சபையில தேவன் எழுந்தருளினவராய் நம் நடுவில் அவர் வாசமாய் இருக்கிறார். தேவ சபையை கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். This is your time. இது உங்கள் நேரம். தேவனோடு உங்களையே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம். தேவனோடு உங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம். எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்று. என்னை கனப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன். If we honor our God, He will lift up you in the Most High. If you honor our God, He will show His glory. அவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நாம் அவரை கனப்பண்ணுவோம். அவரை நாம் கனப்பண்ணுவோம். கர்த்தர் நம்மை எல்லா விதங்களிலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. கர்த்தர் நம்மை எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நம்மளை பாத்திரவான்களாய் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதை நாம் இழந்துவிடக்கூடாது. நாம் கர்த்தரை கனவீனப்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்துவிடக்கூடாது. நாம் கர்த்தரை கனவீனப்படுத்தி அந்த செழிப்பை நாம் இழந்துவிடக்கூடாது. கர்த்தரை கனவீனப்படுத்தி அந்த நன்மைகளை நாம் இழந்துவிடக்கூடாது. அவரை நாம் கனம் பண்ணுவோம். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்துவோம். Take it for you. உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். Hallelujah. Glory to God. Jesus. அனுபவிக்க ஆவியானவர் நம்மத்தில் அவர் இடைப்பட்டபடினாலே தம்முடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்து இந்த மாதத்தை துவங்க செய்தவர் இந்த மாதம் முழுவதும் தம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நாம் நன்றிகளை நாம் செலுத்துவோம். Glory to God. Hallelujah. Praise Jesus. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நம்மை இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும். பொன்னானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகந்திட வேண்டும். பொன்னானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரடானவை சமமாகணும், பொன்னானவை சமமாகணும். Amen. Hallelujah. Praise God. பரலோக பிதாவே,
இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.